வணக்கம். தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் தேவ சமாதானம், எங்கும் தேவ சமாதானம் நிலவட்டும். இன்றைக்கு ஒரு தேவ வார்த்தையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது செழிப்பாக நம்ம மனுஷன் வாழ்கிறதுக்கான ஒரு ஒரு வசனம் தான். அது வேறு எந்த வசனமும் இல்லை. யோசுவா 1:8. அந்த யோசுவா 1:8 என்ன காரியத்தை பற்றி சொல்லுதுங்கிறத நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஸோ இதுதான் அந்த வசனம். எப்பெல்லாம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படிங்கிறது பைபிள் தான், வேறு ஒன்றும் இல்லை, வேத புத்தகம் தான். இந்த வேத புத்தகங்களில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நடக்கணும், எல்லா குடிமகனும் நடக்கணும். இப்போ ஒரு மன்னரே, ஒரு நாட்டுக்கு மன்னனாக இருக்கக்கூடியவங்க கூட அதை ஒரு புஸ்தகத்தை பிரதி எடுத்து வைத்து கொண்டு அதன்படி ஆட்சி செய்யணும்னு வேத வசனம் சொல்லுது. இதே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் ஒரு மன்னன், ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன் அந்த ஒரு புத்தகத்தை வச்சு தான் இரவும் பகலும் அதை தியானிக்கணுமா. இரவும் பகலும் தியானித்தா அவனுக்கு ஒரு வழி கிடைக்கும், என்ன ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினசரி எந்த முடிவு எடுக்க, எப்படி முடிவு எடுக்க தெரியலையே அப்படின்ட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் கிறிஸ்துவ பிள்ளைகள் எந்த விதத்துலையும் கலங்கவும் கூடாது, பயப்படவும் கூடாது. அதுக்கு தான் நமக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ற பைபிள் நமக்கு இருக்குது. இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்க விஷயங்கள், வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு அது தொடர்ச்சியாக செய்யணும். அதுதான் இப்போ அதிலே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அது எப்படி தியானிக்க முடியும் அப்படின்னா ஒரு தொடர்ச்சியான வேத வாசிப்பு இருக்கணும். அப்போ தான் ஆவியானவருடைய கிருபை நம்ம மேலப்பட்டு நமக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரமும் நமக்கு கிடைக்கப்பெறும். இது அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இதை நம்ம கண்டினியூவாக செய்யும்போது நமக்கு நம்மளை அறியாமலே ஒரு அறிவு வந்துடும், நல்ல அறிவு வந்துடும். ஸோ இதுதான் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போ நம்ம ரொம்ப கிளவராகிடுவோம். கிளவர்னா யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத, அதே சமயத்தில் பல பேருக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறுறது தான் கிளவர். ஸோ இந்த கிளவராக மாறுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. வேத வாக்கியங்களை நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்க இந்த வேத வாக்கியத்தை நம்ம கடைபிடிப்போம். வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மூலம் நமக்கு நிறைவேறியிருக்கு. நன்றி. தேவ சமாதானம் நிலவட்டும்.